ஐயோ, தாலி உள்ள விழுந்துருச்சு. தாயே, தோஷத்தை நிவர்த்தி பண்றேன்னு புத்துக்குள்ள பால் ஊத்துற பானையை எடுக்காம பதட்டத்துல தெரியாம தாலியை போட்ட பானையை எடுத்து புத்துக்குள்ள ஊத்திட்ட. என் மாங்கல்யம் இப்ப புத்துக்குள்ள இருக்கு. மாங்கல்யத்துக்கு பலம் கூடன்னு கேட்டேன். ஆனா என் மாங்கல்யமே உள்ள விழுந்துருச்சு. தாயே, நான் என்ன தப்பு பண்ண? உன் பக்திய எதுக்காக இப்படி சோதிக்கிற? என்ன தண்டனையா இருந்தாலும் எனக்கு கொடு. என் சின்னையாவுக்கு ஆயுள் பலத்தை கொடு. எடுத்துட்டு வந்திருக்கிற மகரந்தமும் தேனும் சேர்த்து ஒரு அவுன்ஸ் வாசனை திரவமா மாறி அது ஒரு சின்ன பாட்டிலுக்குள்ள என் கைக்கு வந்து சேரணும். என்னோட தவ பலத்தால மந்திர சக்தியால ஆயிரக்கணக்கான வண்டுகளை வர வச்சு அதுங்க மொத்தத்தையும் எங்கேயோ மலை உச்சில இருக்கிற மந்தார மரத்துல போத்திருக்கிற பூக்கள்ல இருந்து தேனையும் மகரந்தத்தையும் சேகரிச்சு வர வச்சு அத்தனையும் ஒன்று சேர்த்து ஒரு அவுன்ஸ் அளவு அத வாசன திரவமா ஆக்கியிருக்கேன். இந்த வாசன திரவத்தை வச்சுதான் அசோக வசியம் பண்ணி அவன் அடைஞ்சு என் சக்திய பல மடங்கா பெருக்கிக்க போறேன். நாளைக்கு இதே நேரம் தேய்பிரை துதியை திதியில அருந்ததி நட்சத்திரம் தெரியும் போது அசோக்க என் வசிய கட்டுக்குள்ள கொண்டு வந்து அவன் கூட நான் கூடுவேன். மாயாங்கிற விஷக்கன்னிகா, உன் கர்மாவின் வினைப்படி நீ உன் சக்திய வச்சு 3 ஜென்மத்துக்கு முந்தைய உன் வேட்கைய தீர்த்துக்க அசோக்க பயன்படுத்திக்க பாக்குற. தர்மத்திற்கு எதிரான ஒரு கொடூரமான காரியத்துக்கு இறங்கிருக்க. உன் வேட்கைப்படி நீ மட்டும் அசோக்க உடைஞ்சிட்டா உன் சக்தி பல மடங்கா பெருகி இந்த பிரபஞ்சத்தோட சமநிலைய செதறடிப்ப. ஆனா உனக்கு ஒரு விஷயம் தெரியல. அசோக்க உன் வழிக்கு கொண்டு வர நீ பயன்படுத்துற உன் சக்தியை விட சுமங்கலி பெண்கள் உயிரா நினைக்கிற அவங்க மாங்கல்யத்துக்கு சக்தி அதிகம். அதுபடி துர்காவோட கழுத்துல இருக்கிற அசோக் கட்டின அந்த மாங்கல்யம் உன் 100 வருஷ கனவு லட்சியத்தை அது அடைய விடாம தடுத்துரும். பொண்டாட்டி கழுத்துல இருக்கிற தாலியில தான்
புருஷனுக்கு உசுர் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தாலி புத்துக்குள்ள விழுந்துருச்சு. மாங்கல்யத்தை நான் எப்படி எடுப்பேன்? அதை எடுக்கலன்னா தோஷ நிவர்த்தி பூஜை ஆகாது. அப்புறமா சின்னையா உசுருக்கே ஆபத்தாயிடும். இப்ப நான் என்ன பண்றது தாயே? அந்த மாங்கல்யத்துல என் சின்னையா உசுறு மட்டும் இல்ல, என் உசுரும் அதுலதான் இருக்கு. புத்துக்குள்ள கைய விட்டு தாலியை எடுக்கிறத தவிர வேற வழியே இல்ல. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, இப்பவே நான் தாலியை எடுக்க போறேன். நாகம்மா, என் மேல தப்பு இருந்தா அதுக்கு தண்டனையா நாகத்தை கொத்த வச்சு ஏன் உசுரை எடுத்துக்க. என் சாவுக்குள்ள பூஜையை நல்ல விதமா முடிச்சு அது மூலமா என் சின்னையா உயிருக்கு ஆபத்து வராம நான் அவரை காப்பாத்தி ஆகணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும். தாயே, உன் அருளால தோஷ நிவர்த்தியாகி இந்த பூஜைய நல்லபடியா செஞ்சு முடிச்சிட்ட. எனக்கு நீ என் மாங்கல்யத்தை திருப்பி கொடுக்கல, என் புருஷனோட உயிரையே திருப்பி கொடுத்திருக்க. நாகமும் என்ன தீண்டல, என் புருஷன் கூட சேர்ந்து வாழ்ற குடுப்பனையை கொடுத்திருக்க.
ரொம்ப நன்றி தாயே. சின்னையாவுக்கு இருந்த ஆபத்து நாகத்தம்மா துணையால நீங்கிடுச்சு. இப்போதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. ஹே துர்கா, ஆமா சின்னையா எங்க? வீடு பூராவும் தேடி பார்த்துட்டேன், ஆனா ஆளை காணோம். ஏய், நீ எதுக்கு சின்னையாவை தேடுற? சின்னையாவுக்கு நாகதோஷம் இருக்குல்ல. மூங்கில் மரத்தடி சாமியார பார்க்க போயிருந்தேன். நான் உன்கிட்ட கூட சொன்னேனே. அவர்கிட்ட கேட்டதுக்கு ஒரு பரிகார பூஜையை செய்ய சொன்னாரு. தோஷம் நிவர்த்தி ஆகணும்னு நேத்து ராத்திரி நாகாத்தம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ண. இரு, நேத்து ராத்திரி நான் தான் நாகாத்தம்மனுக்கு பால் அபிஷேகம் பண்ண. என்னமோ நீ பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏன் நீ பண்ணா நான் பண்ண கூடாதா? சாமியார் சொன்ன மாதிரி தோஷ பரிகாரத்தை நான் அப்படியே பண்ண. அப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாம்பு புத்துக்குள்ள பால் ஊத்தும் போது செம்பில இருந்த மாங்கல்யம் புத்துக்குள்ள விழுந்துருச்சு. என்னது எனக்கு நடந்ததெல்லாம் இவளுக்கு நடந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு? ஒரு முக்கியமான சம்பவத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க, அத காது கொடுத்து கேட்காம அப்படி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஏய், உன்கிட்ட தான் கேக்குறேன். புத்துக்குள்ள மாங்கல்யம் விழுந்துச்சுன்னு சொன்னியே, சும்மா தானே சொன்ன? என்னது சும்மா சொன்னா? பரிகார பூஜை பண்றப்ப நிஜமாவே நடந்த சம்பவத்தை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. சும்மா சொல்றேன்னு சொல்ற. அதுக்கப்புறம் புத்துக்குள்ள இருக்கிற நாகம் கொத்தினாலும் பரவாயில்லன்னு என் கைய விட்டு மாங்கல்யத்தை எடுத்து கழுத்துல போட்டுக்கிட்டேன். அது தெரியுமா உனக்கு? ஐயோ, நான் என்னென்ன பண்ணணும் அது அப்படியே சொல்றாளே. இவளை நம்பலாமா வேண்டாமா? என்ன, நான் சொன்னத நம்ப முடியலையா? இல்ல, நம்ப முடியல. நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ. சின்னையா எங்க இருக்காருன்னு பார்த்து அவர் நெத்தியில இந்த விபூதி குங்குமத்தை வச்சு விட போற. அப்பதான் அவருக்கு இருக்கிற தோஷம் முழுசா நிவர்த்தி ஆகும். இவ கூட பெரிய தலைவலியா போச்சு. நான் பண்ண வேண்டியதெல்லாம் எங்க இருந்தோ வந்து இவ பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. விட மாட்டேன். இவ போறதுக்கு முன்னாடி நான் போறேன். சின்னையா, என்ன விஷயம்? சின்னையா, இந்த விபூதிய வேண்டான்னு சொல்லாம உங்க நெத்தியில வச்சுக்கணும். சாமி பிரசாதம் தானே,
அதே நான் வேண்டான்னு சொல்ல போறேன். சரிங்க சின்னையா. ஏய் இரு இரு, நீ நானே வச்சுக்கிறேன். ம். ஆ. சரி, இது எந்த கோயில் பிரசாதம்? உங்களுக்காக நான் நாகாத்தம்மன் கோவிலுக்கு போய் பரிகார பூஜை பண்ண. இது எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? நாகாத்தம்மன் கோவில் பிரசாதம். அப்படியா? நல்ல விஷயம். ஒரு கேஸ் விஷயமா மதுரை ஹைகோர்ட்டுக்கு போக கிளம்பிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல அம்மனோட பிரசாதம் கொடுக்கற. அம்மன் அருளால நல்லது நடக்கட்டும். ம். நல்லதுதான் நடக்கும் சின்னையா. ம். நல்ல வேலை, கோவில் பிரசாதத்தை கனகாக்கு முன்னாடி நானே கொண்டு வந்து கொடுத்துட்டேன். சின்னையாவும் சந்தோஷமா போறாரு. சின்னையா, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு, நான் போறேன். ஓகே. ம். ஒவ்வொன்னையும் சொல்லி சொல்லி இவளை நான் தான் செய்ய வைக்க வேண்டியதா இருக்கு. துர்கா, உன் சின்னையாவுக்கு பிரசாதம் கொடுத்ததோட எல்லாம் முடிஞ்சு போயிடல. இனிமேதான் நீங்க சந்திக்க வேண்டிய சோதனைகள் நிறைய இருக்கு. இந்த வாசன திரவியத்தை தயாரிக்கிறதுக்காக என்னோட முழு சக்தியையும் நான் பயன்படுத்தியிருக்கேன். ஹே மந்திர திரவியமே, உன்னை வச்சு என்னால இந்த பிரபஞ்சத்தையே கட்டி போட முடியும். என் விரல் அசைவுல எல்லாத்தையும் நான் ஆட்டி படைக்க முடியும். 3 ஜென்மமா எனக்குள்ள புதைச்சு வச்சிருக்கிற என் லட்சியத்தை நிறைவேற்றி வைக்க போறதும் நீதான். உன்னோட பவர் என்னன்னு இப்போ ஒரு டெமோ பண்ணி பார்க்க போற. நான் எப்பவும் போல 1 மணி நேரத்துக்கு நிஷ்டைக்கு போறேன்.
எல்லாரும் இருக்காங்க. அசோக் மட்டும் காணோம். அதுக்குள்ள எங்க போனா? அவனுக்காக தானே நான் இந்த டெமோவே செஞ்சு பார்த்தேன். பரவாயில்ல, நமக்கு இன்னும் நிறையவே டைம் இருக்கு. அசோக் எங்க போனாலும் அவனை திரும்ப வர வைக்க என்னால முடியும். சரி, இவங்கள வச்சே அடுத்த கட்ட டெமோவையும் பண்ணி பார்த்துருவோம். இனி யாராலையும் என்னோட முயற்சிகளை தடுக்கவே முடியாது.